இந்த 4 வருடங்களில் தமிழுக்காக திமுக என்ன செய்தது? மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கேள்வி. திருச்சியில் மார்ச் 11ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் பஞ்சப்பூர் அருகே நடைபெறவுள்ளது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் ஆய்வு செய்வதற்காக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டம் திருச்சியில் நடைபெறப்போகிறது. வரலாற்றில் பார்க்க முடியாத திமுகவிற்கு எதிரான ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தமிழக மக்களை அன்போடு அழைக்கிறோம். மத்திய அரசு எங்கேயும் ஹிந்தி திணிப்பது கிடையாது. துணை ராணுவம் தேர்வில் பிரதமர் மோடி வந்த பிறகுதான் தமிழில் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் உண்மையாக தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் திருக்குறளை 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இங்கு இருப்பவர்கள் கும்பிடி பூண்டி ஓசூரை தாண்டாதவர்கள். திமுக தமிழுக்காக என்ன செய்தது? தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக திமுக உருப்படியான எந்த திட்டத்தை நிறைவேற்றியுள்ளனர் என கேள்வி எழுப்பினார். ஆரம்ப கல்வியை தமிழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என மும்மொழி கொள்கை கூறுகிறது. தேர்தலுக்காக அரசியல் செய்பவர்கள் நாங்கள் அல்ல. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி இதுவரை 12,000 கோடி கொடுத்துள்ளார். 26 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 7 லட்சம் பேருக்கு தற்பொழுது வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கு கட்டிக் கொடுப்பதற்கு திமுக தடுத்து வருகிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் ரயில்வே திட்டங்களுக்கு 800 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வந்த பின்பு ரயில்வே திட்டங்களுக்கு 8,000 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் எப்போதும் தேர்தலுக்காக அரசியல் செய்வது இல்லை. திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் தயாராக உள்ளனர். தேர்தல் என்று நடக்கிறதோ அன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் இருந்தன. மக்கள் செழிப்பாக இருந்தார்கள் என தெரிவித்தார். திருச்சி மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி ராஜசேகர் ஆகியோர் உடனிருந்தனர். அன்பார்ந்த திருச்சிராப்பள்ளி ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற 11ஆம் தேதி அன்றைக்கு மாலை சுமார் 4 மணி அளவில் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளிக்கு வர இருக்கிறாங்க. நம்ம திருச்சியில் நடக்கின்ற மாபெரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான இடம் தேர்வு இதெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த நிர்வாகிகள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு, அனைத்து சகோதரர்களுடைய பங்கேற்போடு இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் திருச்சி காணப்போகிறது. இதுக்கு முன்னாடி இப்படி இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்துராத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டமானது இங்கே நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு உங்கள் சார்பாக தமிழக மக்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழகத்தில் மீண்டும் ஒரு மொழிப்போர் வழிவகைகள் நடத்துவதற்கான பல்வேறு அமைப்புகள் இன்னைக்கு திருச்சி ரயில்வே ஏஜென்சி உதாரணம். ஒரு ரயில்வே ஏஜென்சியில் ஒரு இந்தி மொழியை மறைமுகமா இந்திய திணிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ரயில்வே அதிகாரிகள் இன்னைக்கு அகற்றிருக்காங்க. அதை பற்றி எங்கேயுமே நாம் இந்தியை திணிப்பது கிடையாதுன்னா, நீங்கள் இது எலெக்ஷன்னு வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேச்சு கண்ணுக்கு வருகிறது. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்பயுமே தமிழக மக்கள் விரும்புகின்ற இனிய தமிழ் மொழி தான் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யூபிஎஸ்சியில் தமிழ் மொழி தேர்வு எழுதுறதுக்கு தமிழ் மொழியில் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழ் மொழியில் இந்த சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் இந்த மாதிரி துணை இராணுவ படையினுடைய தேர்வுகளில் தமிழில் எழுதுவதற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு தான் அந்த தமிழ் மொழிக்கு அங்கே தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் தான் உலகத்திலேயே தொன்மையான மொழின்னு உலகம் முழுவதும் சென்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டுமல்ல, திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்ததோடு மட்டுமல்லாமல்
திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை உலகம் முழுவதும் அமைத்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கும்மிடிப்பூண்டி கூட தாண்டாமல், அல்லது இந்த சைடு ஒசூரை கூட தாண்டாமல் சும்மா மக்களை வந்து திசை திருப்புகின்ற செயல்களை தான் இவங்க திமுக அரசாங்கத்தில் தமிழுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. தமிழில் இப்போ வந்து 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்க. ஏதாவது தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக உருப்படியாக ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்களா? உருப்படியாக, அதாவது 3 மும்மொழி கல்விக் கொள்கை, அந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் ஆரம்ப கல்வியை வந்து தமிழில் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னது நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் திமுக அவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன வேற ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, தமிழாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் நடத்துகின்ற பள்ளியில் எந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க? அதனால் மக்களை வந்து இந்த மொழி, இனம் அதை வச்சு பாகுபாடு காட்டுவதை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் வந்து பிஎம் வரப்போ பல்வேறு அறிவிப்புகள் வெளிவாங்க. இந்த டைம் வந்து எப்படி இருக்குது இந்த தேர்தல் டயத்தில்? ஆனால் நாங்கள் தேர்தலுக்கான அரசியல் செய்பவர்கள் அல்ல. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம இந்த இருக்கிற இந்த திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட், இந்த திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டினுடைய முகப்பே நம்ம ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில அந்த முகப்பு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற அந்த முகப்பு வச்சுருக்கிறோம். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம திருச்சிராப்பள்ளியை ஒட்டி இருக்கிற கோயில்கள், திருச்சிராப்பள்ளியை ஒட்டி இருக்கிற நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற இந்த நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியினுடைய விமான நிலையத்தை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தூத்துக்குடி விமான நிலையம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், ஹைவேக்கள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார், இப்படி எங்கே பார்த்தாலும் அதிவேகமான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் இருக்கிற பகுதி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், கிட்டத்தட்ட 26 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வீடு கட்டும் திட்டத்தில், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில், மோடி ஐயா வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு. இன்னும் மீதி பேருக்கு சர்வே எடுத்து கொடுக்காம திமுக அரசாங்கம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கொடுக்கின்ற கனவை நிறைவேற்றாமல் தடுத்து கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படி தமிழக மக்கள் நலன் மேலே, தமிழ்நாட்டினுடைய நலன் மேலே, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி அதிகமான ரயில்வே திட்டங்கள் யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தப்போ ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் 800 கோடி ரூபாய் நிதி தான் கொடுத்துருந்தாங்க. 5 வருடத்திற்கு வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் கூட 8000 கோடி ரூபாய்க்கு நிதியை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்க்குறோம். ரயில்வேக்கள், ஐசிஎஃப், நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தான் வந்தே பாரத் ரயில்கள், நம்ம திருச்சிராப்பள்ளிக்கே 2 வந்தே பாரத் ரயில்கள் போய் கொண்டிருக்கிறது, திருச்சியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறது. மொத்தம் 9 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத், இது தமிழ்நாடு வந்து ஒரு புல்லட் ட்ரெயினுடைய ஹப்பாகவே மாறும். இதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை, லாஜிஸ்டிக் பார்க்கு, இப்படி ஹைவேக்கள் போன மாட்டி மதுரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய்க்கு நிதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பயும் மிகப்பெரிய ஒரு நிதியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுப்பார்கள். நாம் எப்பொழுதுமே அரசியலுக்காக, தேர்தலுக்காக செய்பவர்கள் அல்லம்னா. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தற்போது எப்படி நிலைப்பாடுகள் எப்படி? என்ன நிலைப்பாடு? திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, மக்கள் ரெடியாக இருக்கிறது. என்ன என்டிஏ கூட்டணி ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நன்றி. இது மாதிரி திருச்சிக்கு நிறைய தலைவர் வராங்க. ஆனா விஜய் வரும்போது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் சும்மா ஒரு விபத்து நடக்குது. இன்னைக்கு கூட பல பேர் அடிபட்டுருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அண்ணா, என்னுடைய பொதுவான கருத்து, பொதுக்கோட் மக்கள் கூடுகின்ற இடங்களில் சுய கட்டுப்பாடானது தொண்டர்கள், இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி லட்சக்கணக்கான பேர் மதுராந்தகத்தில், நேற்றைக்கு பல லட்சம் பேர் 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில், நாம் அது வந்து சிறப்பாக அவர்களை வழிநடத்தி எந்தவித ஒரு சின்ன இடைஞ்சல்கள் இல்லாமல் கூட அவ்வளவு லட்சம் பேரும் வந்துட்டு அந்த கூட்டத்தை முடித்து விட்டு போகிறாங்கன்னா அந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது. மக்களை கட்டுப்படுத்துவது, அவர்கள் ஒழுக்கமாக வந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு போயிருக்கிறாங்க.
தன்னார்வலர்களை வைத்து நாமெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதெல்லாமே அந்தந்த கட்சியை வந்து அவங்க வந்து தன்னுடைய வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்காது. விஜய் வந்து இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ஆனால் என்டிஏ பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களுக்கு போட்டியே இல்லை, நீங்களாம் ஒரு போட்டியே இல்லைன்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் சொல்ல போனால் வெறும் 45 நாள் அல்லது 50 நாள் தான் இருக்கிறது. தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாரோ வர்றாங்க, என்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து நிலையில்லை. இன்றைக்கு மக்களுக்கு யார் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? டபுள் என்ஜின் சர்க்கார் யார்? நம்ம தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வளர்ச்சியினுடைய வேகத்தை எவ்வளோ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கு. அதே போல் இங்கே கூட 2017 2016 21 வரலும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் எவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க என்பது மக்களுக்கு தெரியும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுப்பார்கள் என்று மக்கள் விரும்புகிறார்கள். என்னென்ன ஆனால் அது எங்களுடைய என்டிஏ தலைவர் அவங்க நேற்று உங்களுக்கு பேட்டி சொல்லியிருக்காங்க சென்னை டெல்லியில், அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்கண்ணா. நன்றி அண்ணா. எதுன்னா திமுகவோட காங்கிரஸ் வருமா வராதா? உங்களோட ஆர்வம் என்ன? இது நான் ஆர்வம் சொல்லுவதுக்கு ஆள் கிடையாதுன்னா, நான் ஜோதிடர் இல்லை. நான் உங்களை மாதிரி ஒரு நான் வந்து எப்பயுமே போகிற போக்கில் எதுவும் அள்ளி விட்டு போகிற ஆள் கிடையாது. அவங்க கூட்டணி என்ன பேசுகிறாங்க, என்னை பொறுத்தளவுக்கு அவர்களுக்குள்ள, அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். நன்றி.